எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் கைவசம் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒரே கட்டமா தாக்கி அழிக்கிறதுக்கு போருக்கான திட்டங்களை வகுத்துட்டு இருக்காரு. அதை பத்தியும் அமெரிக்காவோட போர் நடத்த ஈரான் புதுசா ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்பிள்காக நாங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்காவோட நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னா, ஒரு புதக்குழில காலை விட்டுட்டு வெளியே வரவும் முடியாம உள்ள இருக்கவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க நிலைமையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ஒவ்வொரு நாளும் ஈரான் போர்ல கடந்து போயிட்டு இருக்குதுங்க. ஈரானுக்கு எதிரான போர்ல அமெரிக்காவுக்கு பாதிப்புன்றது பெரிய அளவுல இல்லன்னு ட்ரம்ப் பேசிட்டு வந்தப்ப இப்ப அமெரிக்காவோட நாடாளுமன்றத்துல புதுசா ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்குதுங்க. இப்ப மே மாசம் 2026ல ஈரான் போர் நடக்காம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அமெரிக்க நாடாளுமன்றத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையில என்னென்ன தகவல் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, பிப்ரவரி 28, 2026ல இருந்து ஏப்ரல் மாசம் தொடக்க வரைக்கும் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல 30 நாளைக்கு மேல போர் நடந்த அந்த காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு என்னென்ன இழப்புங்க ஏற்பட்டிருக்குதுன்னு அந்த அறிக்கையில தெளிவா சொல்லிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்க நாடாளுமன்றத்துல ஈரான் போருக்கு ட்ரம்ப் நிர்வாகம் எந்த அளவு தொகையை செலவு பண்ணுச்சுன்றத அமெரிக்க அரசாங்கமே அறிவிச்சிருந்தாங்க. அந்த டைம் ட்ரம்ப் அரசாங்கத்துல டிஃபென்ஸ் சீஃபா இருக்கிற பீட்டர் எக்ஸேத்துக்கும் மத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடுவுல காரசாரமான விவாதமே அப்ப ஏற்பட்டுச்சுங்க. பீட்டர் எக்ஸேத்தை நாடாளுமன்றத்துல வச்சுக்கிட்டே எதிர்க்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரான் போர்ல மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது, இது அமெரிக்காவுக்கே கெட்ட பேருன்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லிருந்தாங்க. இருந்தாலும் இந்த விவாதங்கள் முடியறதுக்கு முன்னாடி ஈரான் போருக்கு ட்ரம்ப் நிர்வாகம் 50,000 கோடிக்கு மேல செலவு பண்ணதா அவங்க நாடாளுமன்றத்துல அப்ப சொல்லிருந்தாங்க. ரெண்டாவது டைமா இப்ப கொடுக்கப்பட்டிருக்க அறிக்கையில ஈரான் போர்ல அமெரிக்கா எந்தெந்த போர் விமானங்களை இழந்தாங்கன்ற பட்டியல்ன்றது வெளியா இருக்குதுங்க. அதன்படி அமெரிக்கா ஈரான் போருக்கு 41க்கு அதிகமான போர் விமானங்களை இழந்திருக்காங்க. இதுல அமெரிக்க போர் விமானங்கள்ல தலைசிறந்த போர் விமானம் சொல்லப்படுற F-35, F-15 இந்த மாதிரியான போர் விமானங்களும் அடங்குங்க. F-35, F-15 மாதிரியான போர் விமானங்கள் மட்டும் இல்லாம KC-135 அதுக்கப்புறம் ஏவேக்ஸ் விமானங்களையும் அமெரிக்கா இந்த போர்ல இழந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஜார்ஜ் புஷ் காலத்துல அமெரிக்கா ஈராக்குக்கு எதிராக போர் நடத்தியிருந்தாங்க. அந்த போர்ல எந்த அளவுக்கு விமானங்களை அமெரிக்கா இழந்தாங்களோ அதை விட அதிகமான விமானங்களை இப்ப இழந்திருக்கிறதாவும் சொல்லப்படுதுங்க. போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல ஈரான் ராணுவம் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத சரியா அமெரிக்கா கணிக்காதனாலதான் அமெரிக்க ராணுவத்துக்கு இந்த அளவு இழப்புங்க ஏற்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த மே மாசம் 2026 முழுக்கவே ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல அமைதி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதுன்றது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயமா தாங்க இருக்கும். இந்த அமைதி பேச்சுவார்த்தையில இப்ப என்ன விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குதுன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட இப்ப என்ன விஷயத்தை கேட்டிருக்காருன்னா, மே மாசம் முடியறதுக்குள்ளார அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட ஈரான் ராணுவத்தோட கைவசம் இருக்கிற 400 கிலோவுக்கு அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில ஈரானோட கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு எல்லா நாடுகளோட கப்பலுங்களும் அந்த வழியில எந்த பிரச்சனையும் இல்லாம பயணிக்கிறதுக்கு, அதாவது அமெரிக்க போர் கப்பலுங்க கார்கோ ஷிப்பும் அந்த கடல் பகுதியில பிரச்சனை இல்லாம பயணிக்கணும்னு ட்ரம்ப் கேட்டிருக்காருங்க. இந்த தகவல்களை ஈரான் கிட்ட நேரடியாலாம் அமெரிக்காவால பேச முடியாதுங்க. மீடியேட்டரா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் கத்தார் நாடு மூலமா தான் இந்த தகவலை ட்ரம்ப் வந்து ஈரான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஈரான் நாட்டுல இப்போதைக்கு அந்த நாட்டோட அதிபரா பெசஸ்கியான் செயல்பட்டு வந்தாலும் ஈரானோட முழு அதிகாரன்றது அவங்களோட IRGC ராணுவத்துக்கிட்டையும் அதுக்கப்புறம் அந்த நாட்டோட புது உச்ச தலைவரா இருக்க முஜ்தபா காமேனியோட கைகள்ல தாங்க இருக்குது. ட்ரம்ப் கேட்ட இந்த 2 பாயிண்ட்டுக்கு முஜ்தபா காமேனி என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து வாய் இஷ்டத்துக்கு ஈரான் கிட்ட என்ன வேணா கேட்டுட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஈரான் வந்து செவி சாய்க்கணும்னு அவசியம் கிடையாது. உலகத்துல மத்த நாடுங்களாம் அவங்களோட குடிமக்களோட மின்சார தேவைக்காக யுரேனியத்தை எப்படி வச்சிருக்காங்களோ அதே உரிமை ஈரான் அரசாங்கத்துக்கும் இருக்குது. ஈரான் கையில இப்போ 60% மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வச்சிருக்கிறோம். அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்கா கிட்ட ஈரானால கொடுக்க முடியாது. ஈரான் எந்த காலத்திலையும் தன்னோட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு கொடுக்கறத அனுமதிக்காதுன்னு முஜ்தபா காமேனி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாருங்க. மத்தபடி இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மின்சார தேவைக்காக ஈரான் பயன்படுத்துறத யாரும் தடுக்க முடியாது. அது அமெரிக்கா உட்பட சர்வதேச அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையமும் கண்காணிச்சுக்கலான்ற மாதிரி ஈரான் உச்ச தலைவர் சொல்லிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க APT வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி சம்பந்தமா அமெரிக்காவுக்கு ஈரான் என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, ஹார்மோஸ் நீரிணை பாதை ஈரான் அதுக்கப்புறம் ஓமன் நாடுகளுக்கு மட்டுமே சொந்தமானது. இதுல உரிமை கொண்டாடுறதுக்கு அமெரிக்காவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. பலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உட்கார்ந்துட்டு இருக்க அமெரிக்காவோட அதிபரா இருக்க ட்ரம்ப் இங்க இருக்கிற அரபு நாடுகளை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க இங்க ராணுவ தளங்களை உருவாக்கி அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக செயல்பட்டு வருது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லா நாடுகளோட கப்பலுங்களும் ஏன் அமெரிக்காவோட கப்பலுங்க பயணிக்கிறதுக்கும் ஈரான் அனுமதி கொடுக்கும். அந்த அனுமதியை ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனி அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்னா ஈரான் நாடு மேல அமெரிக்கா போட்டு வச்சிருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும் அடியோட நீக்கணும்னு ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து உலகத்துல மத்த நாடுகள்ல இருக்கிற முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஈரானோட சொத்துங்களையும் அமெரிக்கா
அமெரிக்கா விடுவிக்கணும்னு ஈரான் அரசாங்கத்து தரப்புல அமெரிக்கா கிட்ட சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஈரான் கிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ரிப்ளைவை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிற ட்ரம்ப் இப்ப உயர்மட்ட மீட்டிங்க கூட்டியிருக்காரு. அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சீஃபா இருக்க பீட்டர் எக்ஸெத், அதுக்கப்புறம் டேன் கெய்னோட ட்ரம்ப் இப்ப பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்க. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன முடிவுகளை எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் அரசாங்கத்தோட கடைசி கட்ட பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அதுக்கப்புறம் கத்தார் அபிஷியல்ஸை வச்சு நடத்தி பார்ப்போம். அப்பயும் எந்த ஒரு உடன்பாடும் எட்டாத பட்சத்துல ஈரான் கைவசம் இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸை வச்சு கிரவுண்ட் இன்வேஷன் பிளான் இல்லனா ஈரான் மேல சராமாரியா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார அதிபயங்கர தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டு இந்த போர்ல அமெரிக்கா வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு போர் வெற்றிக்கான அறிவிப்பை வெளியிட்டு ஈரான் விவகாரத்துல இருந்து வெளியே வந்துடலான்னு ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ட்ரம்போட இந்த நகரங்களை பத்தி என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, அமெரிக்கா அவ்வளவு சீக்கிரம் ஈரான் நாட்டுக்குள்ளார தன்னோட படைகள் எல்லாம் களமிறக்க மாட்டாங்க. ஒரு 2 வீரர்கள் தவறுதலா போறப்ப ஈரானுக்குள்ளார சிக்கிக்கிட்டாப்பயே அமெரிக்கா பல போர் விமானங்களையும் 100க்கு அதிகமான படை வீரர்களை வச்சுதான் அந்த 2 பேரையும் கஷ்டப்பட்டு காப்பாத்தினாங்க. ஈரான் நாட்டை எடுத்துக்கிட்டா அந்த நாட்டுல ராணுவம் இருந்தாலும் அதை விட சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பா அந்த நாட்டோட புரட்சிகர காவல் படை ராணுவம் இருக்குதுங்க. இந்த காரணத்தினால ஈரானுக்குள்ளார கிரவுண்ட் இன்வேஷன் பண்றது ரொம்ப பேராபத்தை ஏற்படுத்தும். ஒரு வரலாறு ஒண்ணு இருக்குதுங்க. ஈரானுக்குள்ளார தரைப்படையை கொண்டு போகவே கூடாதுன்றதுக்கு அந்த வரலாறு மிகச்சிறந்த உதாரணமா இருக்குது. அது என்னன்னா, 1980கள்ல ஈராக்கோட அதிபரா இருந்த சதாம் ஹுசேன் வந்து ஈரான் நாட்டுல இருக்கிற எண்ணெய் கட்டமைப்புகளை கைப்பற்றதுக்காக தரைப்படை போற ஈரானுக்கு எதிராக தொடங்கினாரு. ஆரம்பத்துல ஈரானுக்குள்ளார வேகமா முன்னேறி போன சதாம் ஹுசேனோட படைகள் ஒரு கட்டத்துல நாம தெரியாதனமா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிச்சாங்க. ஈரானுக்கு எதிராக 8 வருஷமா போர் நடத்தி அந்த நாட்டுல ஒரே ஒரு பிராவின்சி, மொத்தமா அங்க 31 பிராவின்சி இருக்குதுங்க. அதுல ஒரு மாகாணத்தை கூட ஈராக்கோட அதிபரா இருந்த சதாம் ஹுசேனால கைப்பற்ற முடியல. எக்கச்சக்கமான ராணுவ தளவாடங்களையும் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை இழந்தது தாங்க மிச்சம். இந்த மாதிரி சதாம் ஹுசேன் போர்னால வரலாற்றுல பாடம் கத்துக்கிட்ட அமெரிக்கா ஈரானுக்குள்ளார எக்காரணத்தை கொண்டும் தரைப்படையை அனுப்பவே மாட்டாங்க. ஈரானோட அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அனுப்புறதுமே பேராபத்தை ஏற்படுத்துங்க. அதனால ட்ரம்ப் அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான். அதுக்கு பதிலா ட்ரம்ப் ஈரான் நாட்டுல இருக்க நாதன்ஸ், இஸ்பகான், ஃபார்டவ், அரக் மாதிரியான நியூக்ளியர் சைட்டை குறி வச்சு 35 நாள் போர் நடந்தப்ப ஒரு 2 தடவை B-2 பாம்பர்ஸ்களை வச்சு இந்த நியூக்ளியர் சைட்டுங்க மேலலாம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து தாக்குதல் நடத்தினாருங்க. இப்போ அதே பேட்டர்ன்ல ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளார அதிகபட்சமா எந்த அளவு தாக்குதல் நடத்த முடியுமோ அந்த அளவு இந்த நியூக்ளியர் சைட்டுங்க மேல தாக்குதல் நடத்திட்டு அமெரிக்கா இந்த போர்ல இருந்து வெளியே வரதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்குதுன்னு என் மனசுக்கு தோணுதுங்க. நான் சொன்ன மாதிரி நியூக்ளியர் சைட்டை குறி வச்சு ட்ரம்ப் ஒரு வேளை தாக்குதல் நடத்தினார்னா அதுக்கு பதிலடி கொடுக்க ஈரானோட IRGC ராணுவம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவும் போல அரபு நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களையும் அங்க இருக்கிற எண்ணெய் கட்டமைப்புகளை குறி வச்சுதான் ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த அதிகமான சான்ஸ் இருக்குதுங்க. இப்பவே உலகத்துல மார்க்கெட்ல கச்சா எண்ணெயோட விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தாங்க இருக்குது. அதோட வெளிப்பாடா இந்தியாவிலுமே பெட்ரோல் விலை 3 தடவை ஏத்தப்பட்டிருக்குதுங்க. ஈரான் போர் காரணமா அரபு நாடுகள்ல இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இப்ப கச்சா எண்ணெயோட உற்பத்தியை பல மடங்கு குறைச்சு வச்சிருக்காங்க. அதோட வெளிப்பாடுதான் உலகத்துல பல நாடுகள்லயும் எரிவாயு பற்றாக்குறையை அதிகமாக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படி நிலைமை மோசமாயிட்டு இருக்க போகும்போது அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியா இருக்க மார்க்கோ ரூபியோ இப்ப 4 நாள் பயணமா இந்தியா வந்திருக்காருங்க. இன்னொரு சைடு பாகிஸ்தானோட ராணுவ தளபதியா இருக்க அசிம் முனிர் வந்து நேரடியா தெஹ்ரானுக்கு பயணப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அசிம் முனிர் எதுக்காக இப்ப தெஹ்ரான் போயிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு சந்திப்பை அங்க தெஹ்ரான்ல வச்சு அந்த நாட்டோட அபிஷியல்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தினாருங்க. அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஈரான் போரை நிறுத்துறதுக்கு ஏற்படவே இல்லை. இப்ப 2வது கட்டமா அசிம் முனிர் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சியை தெஹ்ரான்ல வச்சு சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்புல ஈரான் போற முடிவு கொண்டு வரதுக்கு ஒரு 10 பாயிண்ட் அசிம் முனிர் அப்பாஸ் அராக்சி கிட்ட கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அட்லீஸ்ட் அமெரிக்கா கேட்கிற நிறைய விஷயங்களை ஈரான் ஏத்துக்கலனாலும் ஒரு மினிமம் ப்ரோக்ராமை ஏற்படுத்தி தற்காலிகமாவது ஒரு வருஷத்துக்கு ஈரான் போரை நிறுத்தி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை உலக நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திறந்து விடுறதுக்கு அசிம் முனிர் ஈரான் கிட்ட கேட்டிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க DNA வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அசிம் முனிர் மட்டும் இல்லங்க, கத்தாரோட அதிபரா இருக்க அல்தானியும் அவங்களோட அபிஷியல்ஸ்களை நேரடியா பாகிஸ்தானுக்கு அனுப்பி இப்ப பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையிலையும் எந்த ஒரு சுமூகமான முடிவும் எட்டப்படலனா மே மாச இறுதியிலயோ இல்லனா ஜூன் மாச தொடக்கத்துல ஈரான் போர்ன்ற பேராபத்து உலகத்துக்கு காத்திருக்குதுங்க. நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாம ஈரான் கூட ட்ரம்பால 60 நாளைக்கு மேல சண்டை போட முடியாதுங்க. அதனால ட்ரம்ப் வந்து ஈரான் கூட செகண்ட் ஃபேஸ் வார தொடங்கினாலும் அதிகபட்சமா 7 நாளைக்குள்ளார அமெரிக்கா போரை நிறுத்திக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்தியா வந்திருக்கிற அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இந்திய பிரதமர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரோட பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காருங்க. G20 பிரிக்ஸ்ல உறுப்பினரா இருக்க இந்தியா ஈரான் போற முடிவு கொண்டு வரதுக்கு உதவணும்னு அமெரிக்கா கேட்டிருக்காங்க. ஈரான் கைவாசம் இருக்கிற 400 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ட்ரம்பால கைப்பற்ற முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கறேங்க. இந்த மாதிரி ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயன்
வாங்கி தர சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். போர்கள் இல்லாத மனித சமுதாயத்தை படைக்க வல்லரசு நாடுங்க முன் வரணுங்க. மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.